ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ நமக்கு சிபிஓ எக்ஸாம்ஸ் 2024 நடந்திருந்தது. அதோட ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் வரலை. அண்ட் 2025 எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இல்லை அதோட ஒரு எக்ஸ்பெக்டட் டேட்டு இது எதுவுமே நமக்கு தெரியல. ஸோ இந்த சிபிஓ எக்ஸாம்ஸ் வந்து நடக்குமா நடக்காதா, ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ சிபிஓ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸு என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம்ஸ் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றதுக்கான அப்டேஷன் வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிபிஓ ரிசல்ட்ஸ் வந்து 2024ஓடது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஒரு 18 மந்த்ஸாக அது பெண்டிங்கில் இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டில் ஆல்ரெடி ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்குது. இந்த ஹைகோர்ட் கேஸுனால தான் இப்போ இந்த ரிசல்ட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு கேஸ் வந்து ஹைகோர்ட் போயிடுச்சு இல்லை கோர்ட் ஜுடிஷியலுக்கு போயிடுச்சுன்னா டிபார்ட்மெண்ட்டு இதுக்கப்புறம் அது என்ன பண்ணணுன்ற இருக்காது. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டே ஹைகோர்ட்லேருந்து என்ன தீர்ப்பு வரப்போதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க செயல்படுற மாதிரி இருப்பாங்க. அதனால் ஃபர்தராக அவங்க வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் அந்த பர்டிகுலர் எக்ஸாமில் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து இதில் எத்தனை பேர் ஃபில் ஆகுறாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்கான வேகன்சிலாம் அவங்க எடுத்து தான் அடுத்த வருஷத்தோட வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு வந்து ட்விட்டர் கேம்பெயின்லாம் நடத்தி இருந்திருக்காங்க. இந்த சிபிஓ எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸ் விடுங்கன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் ட்விட்டர் கேம்பெயினில் நடத்தி அந்த டிபார்ட்மெண்ட் மேலே எல்லாமே ப்ரெஷர் போட்டாங்க. பட் புரியாதது என்னன்னா, டிபார்ட்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணுறனால எதுவும் நடக்காது. ஜுடிஷியல் முடிவு பண்ணி கடைசி அவங்க என்ன ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்களோ, இந்த எக்ஸாம் வேலிடா இன்வாலிடா இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 2025க்கான நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே. ஸோ அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி செப்டம்பர் மந்தில் நமக்கு வந்து அஃபிஷியலாக ரிசல்ட்ஸ் வரப்போகுதுன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அஃபிஷியலாக கிடையாது. நிறைய பேர் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து செப்டம்பர் மந்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு அஃபிஷியலுமே எஸ்எஸ்சி தரப்புலேருந்து வரலை. ஸோ இது செப்டம்பரில் வருமானு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அதுக்குள்ளே ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சுன்னா செப்டம்பரில் வர சான்ஸ் இருக்குது. அதுக்கு அப்படி பார்த்தா ஆகஸ்ட் மந்த்தே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. செப்டம்பர் தாண்டி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை எக்ஸாக்டாக இந்த டேட்டில் தான் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட்டு சிபியும் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பெருசாக பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மற்றதும் அவங்க எழுத ஆரம்பிச்சிருவாங்க. பட் எனக்கு சிபிஓ தான் மெயினாக நான் பார்க்குறேன், எனக்கு அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் நான் மெயினாக டார்கெட் பண்ணுறேன் அப்படின்ற கேண்டிடேட்ஸ், நான் 2024 நல்லாவே கொடுத்துருந்தேன், எனக்கு அது ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக போஸ்டிங் வரும் அப்படின்னு நான் நம்பிக்கையில் இருந்தேன். ஸோ இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் தான் இப்போ பாதிக்கப்படுறாங்க. இப்போது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணலாம். பட் அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா சில பேர் வந்து ஏஜ் வந்து பாராதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணாலும் புத்திசாலித்தனமாக மற்ற எக்ஸாம்ஸான சிஜிஎல்லோ, சிஹெச்எஸ்எல்லோ, எம்டிஎஸ்ஓ இந்த மாதிரி எக்ஸாம்ஸை நம்ம எழுதுறது நல்லது. இப்போ அப்கமிங்கில் அந்த எக்ஸாம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எழுதுங்க. சப்போஸ் நமக்கு சிபிஓ வந்தாலும் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம் ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வேல்யூடாக ஆகலாம், இன்வாலிடாக ஆகலாம். இப்போ ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம்ஸு, அதே மாதிரி எஸ்எஸ்பி எக்ஸாம்ஸு இந்த மாதிரி கோர்ட் கேஸ்லாம் நடந்திருக்கு. அதில் வந்து ஒரு சில கேசஸில் வந்து அந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டை இன்வாலிட் பண்ணியிருக்காங்க. அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சியோட ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. ரொம்ப கம்மின்னு சொன்னாலும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ நம்ம சேஃபாக இருந்துக்கிறதுக்கு தான் நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணணும். அப்படி பார்க்குற பட்சத்தில் நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணுறது நல்லது. அண்ட் 2024 இதெல்லாம் சால்வ் ஆகிருந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எலிஜிபிளாக இருந்தோம்னா கண்டிப்பாக எழுத போகிறோம். இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போலேருந்து நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி, ஏன்னா ப்ரிப்ரேஷன்றது பெருசாக மாறாது. உங்களுக்கு அதே சிலபஸ் தான் வரப்போகுது. மற்ற எக்ஸாம்ஸும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுக்கு மேலே இதுலேருந்து ஃபர்தர் அப்டேஷன் வரும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு இன்சைட் கொடுக்கறதுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.